நல்ல கிறிஸ்பியான பூண்டு காராச்சேவு வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு பெருங்காயம்லாம் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காராச்சேவு செய்கிறதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே ரெடி பண்ண மாவு, நீங்கள் கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1½ கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவும் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது தான். கடலைப்பருப்பை நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கடையில் வாங்குகிற மாவை விட நல்லா நைஸாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும். மாவோட 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். காராச்சேவு பிழியும் போது ஓட்டையில் அடைக்காமல் இருக்கணும், அந்தளவு சின்ன பீஸாக தட்டி எடுத்துக்குங்க. 10 பல் பூண்டோட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பிழியும் போது ஓட்டையில் அடைச்சிக்கும். அரைச்ச பூண்டு மிளகாய் பொடியையும் மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெயையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் சேர்க்கறதுனால காராச்சேவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த அளவு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் அது ஒரு முறுக்கு அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி தனித்தனியாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க, அப்போ தான் காராச்சேவு நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். தனித்தனியாக பிழியறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே முறுக்காகவும் பிழிஞ்சுக்கலாம். ஒரு லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த காராச்சேவில் பூண்டு பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க மிளகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தேவையான சைஸுக்கு உடச்சி விட்டுக்குங்க. இந்த டேஸ்ட்டான பூண்டு காராச்சேவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.